ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ அகெயின் வீடியோ போடுறேன். தொடர்ந்து இனிமேல் வீடியோ போடுறேன்னு நானும் சொல்கிறேன். ஆனால் ஒரு டைமும் இப்படியே தான் நடுவில் கேப் விட்டுடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த vlog ஒரு 2 days கண்டினியூஸாக அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எனக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் மேக்ஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சேனலில் ரீசெண்ட் டேஸில் நியூவாக பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நிறையாவே போட்டிருக்கேன். லைக் எந்த சேனல் ஃபாலோ பண்ணி படித்தேன், என்னென்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்றது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸ் அவுட் சோர்ஸுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுத்துக்குமே ஆர்எஸ் அகர்வாலோடைய புக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய கொஷின்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த புக்லேருந்து தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால தான் நான் இந்த புக்கை ஃபாலோ பண்ணி படிக்கிறேன். அந்த புக்கோடைய லிங்க்குமே நான் கீழே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் 24/7 படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் போலன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் 2 to 3 ஹார்ஸ் படிப்பேன். எக்ஸ்ட்ராவாக டைம் கிடச்சிச்சின்னா ஒரு 1 ஹார் படிப்பேன், அவ்வளோதான். எனக்கும் ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஒரு 2-3 டேஸ் கேப்பும் எடுத்துப்பேன். எல்லார மாதிரி தான் நான் ஒன்றும் ரோபோட் கிடையாதுல, டெய்லியுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அதுவும் ஃபேமிலி மேனேஜ் பண்ணிவிட்டு குழந்தையும் பார்த்துட்டு படிக்கிற டைம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எல்லா டைமும் நம்ம என்ன பண்ணுறோன்றதை வீடியோவில் காமிக்க முடியாது இல்லையா? அதனால தான் அது எல்லாமே உங்களுக்கு தெரியல. நான் படிக்கிறது மட்டும் நீங்கள் பார்க்குறதுனால ஃபுல் டைமும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் போல இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ நான் சும்மா தான் இருக்கிறேன், தூங்குறேன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போட்டேன்னா அதில் உங்களுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. ஸோ என்னோடய வியூவர்ஸ் வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வேல்யூபிளான லெசன்ஸ் கிடைக்கணுன்றது தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் மோஸ்ட்லி இப்போ நான் படிக்கிறேன்னா உங்களுக்கு அதை பார்த்து மோட்டிவேட் ஆகும் இல்லையா? எனக்கு ரிப்பீட்டடாக வர கமெண்ட்ஸுமே அதுதான். எனக்கு படிக்கவே மூடு இல்லைனாலும் உங்கள் வீடியோ ஒன்று பார்த்தாலே எனக்கு படிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணிடுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 20,000 பேர் என் சேனல் பிடிச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நான் ரொம்ப உங்கள் எல்லாருமே தேங்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆப்டிடியூட் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீரதீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலோடைய மருத்துவ கலைச்சொற்கள் புக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். கலைச்சொற்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவுட் சோர்ஸுமே படிக்கணும்னு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த புக் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருத்துவ கலைச்சொற்கள் மட்டுமே ஒரு 12,000 கலைச்சொற்கள் இருக்குது. அது ஷார்ட்கட்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2,000 ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனான அந்த வேர்டை படிச்சுக்கிட்டா ஒரு 12,000 கலைச்சொற்கள் நம்மளால் கவர் பண்ண முடியும். இது சாத்தியமானு நானுமே இந்த புக்கை பார்த்தப்போ ஃபஸ்ட்டு அதான் நினச்சேன். ஆனால் படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இந்த புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. டெய்லி கொஞ்சம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த மருத்துவ கலைச்சொற்கள் இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே ப்ரீவியஸ் இயரில் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷினாச்சும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக தான் இந்த புக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போட்டு நான் கலைச்சொற்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க இந்த புக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கோங்க. புவியியல், ஆட்சி, சட்டம் இந்த 3 டாபிக்ஸ்க்கான கலைச்சொற்கள் சேர்ந்த மாதிரி ஒரு புக்கு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கோடைய ப்ரைஸ் 230 ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு 70 வந்தது. மொத்தம் 300 ருபீஸ் இந்த புக்கு. நெக்ஸ்ட் டே டைப்ரைட்டிங் எக்ஸாம்ன்றதுனால சீக்கிரமாக தூங்க போயிட்டு காலையிலே எழுந்தாச்சு. பசங்களை அம்மா கிட்ட விட்டுட்டு எக்ஸாமுக்கும் கிளம்பிட்டேன். இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் மட்டும் நம்ம என்ன தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் எல்லாமே கம்மியாக வச்சுருந்தாலும் அந்த பதட்டம் மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரில. எனக்கு சென்டர் கிருஷ்ணசாமி மெமோரியல் பாலிடெக்னிக் காலேஜில் தான் போட்டிருந்தாங்க. கடலூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் கடலூர்லேருந்து என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைப்ரைட்டிங் எக்ஸாம் எல்லாமே நல்லபடியாக முடிச்சிட்டேன். நிறைய பேர் எப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம் டிஸ்டிங்ஷன் வருதான்னு. அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு பாண்டிக்கு கிளம்பியாச்சு. குழந்த பிறந்ததுலேருந்து ஃபுல்லாக டைப்ரைட்டிங் கிளாஸ் அது இதுன்னு அம்மா வீட்லேயே இருந்தாச்சு. இதுக்கப்புறம் மாமியார் வீட்டிலேருந்து தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. ஃபுல்லாக டயர்ட் ஆகிருச்சு. நல்லா தூங்கி எழுந்து ஃபுல்லாக என்னுடைய பேக் எல்லாத்தையும் திருப்பி அன்பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு என்னுடைய ஸ்டடி டேபிளை அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி தான் வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டடி ஸ்பேஸ் இதுவாக தான் இருக்க போகுது. என்னுடைய அம்மா வீட்டில் அந்த பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே என்னுடைய வீடியோ பார்க்குற நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. யாருக்கெல்லாம் அந்த ஸ்டடி ஸ்பேஸ் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டடி ஸ்பேஸ் இதுதான். இங்கேருந்து தான் எல்லா வீடியோஸுமே வரப்போகுது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. இந்த புது ஸ்டடி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.